மாற்றுவார். ஆமென். ஃபர்ஸ்ட் இயேசு வந்து யோசேப்புனுடைய கையில பிறந்து, மரியாளுடைய கையில பிறந்து யோசேப்பு கையில தூக்கும் போது யோசேப்பு என்ன நிலைமை தெரியுமா? பிச்சைக்கார நிலைமை. அப்படின்னா ரொம்ப ரொம்ப வறுமையினுடைய உச்சகட்டம். அந்த காலத்துல வந்து நல்லா கவனிச்சுங்க, அந்த காலத்துல வந்து இந்த சமாதான பலி, சந்தோஷ பலி, நன்றி காணிக்க, இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. இந்த நன்றி காணிக்க, இந்த சமாதான பலிக்கு வெரைட்டியான காரியத்தை செய்யலாம். அப்படின்னா ஆடு, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப வசதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுகளை பலி செலுத்துவார்கள். காஸ்ட்லி, அது கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி பலி செலுத்துவாங்க. ஆனா இந்த யோசேப்பு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதம் பண்ணும்போது அந்த தேவாலயத்தில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அங்க வந்து ஒரு பலி செலுத்தணும். அதுக்கு அவர் என்ன பலி செலுத்தினார் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பலி செலுத்தினாரு? காட்டுப்புறா, ஒரு காட்டுப்புறா. ஒரு, ஏன்னா இருக்கிறதுலே லீஸ்ட், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழைகளுக்கு அவர்களும் பலி செலுத்தணும்ன்ற அன்னைக்கு முறைமையில எல்லாருக்கும் சமமா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி புறா குஞ்சு வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அப்போ இவங்களுக்கு காளைய பலி செலுத்துறதுக்கு இவங்களுக்கு வசதி இல்லை, ஆட்டுக்கடாவை பலி செலுத்துறதுக்கு இவருக்கு வசதி இல்லை. பிறந்திருக்கிறது யாரு? பிறந்திருக்கிறது யாரு? உலக ரட்சகர். பிறந்திருக்கிறது யாரு? இந்த பூமிக்கும் வானத்திற்கும் சொந்தக்காரர், மகா பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா பலி செலுத்துறதுக்கு என்ன இருக்குது? புறா குஞ்சு. இதுதான் ஆரம்பம். இயேசு பிறந்து அந்த யோசேப்புனுடைய வீட்டுல நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள, 2 வருஷத்துக்குள்ள அவங்கள எங்க சந்திச்சாங்க அப்படின்னா, மாட்டு தொழுவத்துல சந்திச்சவங்க இப்போ வீட்டுல சந்திக்கிறாங்க. இயேசு வந்ததற்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வந்துச்சா இல்லையா? உயர்வு வந்துச்சா இல்லையா? செல்வம் வந்துச்சா இல்லையா? நான் நம்புறேன், இயேசு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை இயேசு வந்ததற்கு பிறகு உங்க வாழ்க்கையில இருக்காது. இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இதற்கு பிற்பாடு இருக்காது. நிச்சயமா ஆண்டவர் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு, மகளே மகனே, இதே போல ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீ ரொம்ப துக்கத்தோட இருந்த, நீ ரொம்ப வருத்தத்தோட இருந்த, நீ கையில 1 ரூபாய் கூட பணம் இல்லாம இருந்த, நீ வெறும் சைக்கிள்ல வந்த, நீ பஸ்ல வர்றது கூட ரொம்ப யோசிச்ச, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு இருந்துச்சு. ஆனா நீ இன்னைக்கு திரும்பி பார்த்தேன்னா நிறைய கிறிஸ்துமஸ் நீ தாண்டி வந்துட்ட. ஆனா இன்றைக்கு நீ அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஏசப்பா வந்ததற்கு பிறகு மாற்றத்தை தந்தார்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி